ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்றைக்கி பிராத்மிக் எக்ஸாமில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோமன் நம்பர் 12 பார்க்க போகிறோம். நேற்று ரோமன் நம்பர் 11 வரைக்கும் பார்த்தோம். இந்த ரோமன் நம்பர் 12ல் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா லெசனோட கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வரும். லெசனோட கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட் லெசன் என்னென்ன, கன்னியாகுமரி, விட்டமின், பேஷோவர், அந்த மாதிரி கண்டினியூஸ் ஹமாரா ஸ்கூல், இந்த மாதிரி லெசனோட கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் வரும். அதனால் இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 கொஸ்டினில் நீங்கள் எனி 4 எழுதினாலும் உங்களுக்கு 8 மார்க்ஸு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸு. இதோட ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு வரியில் தான் இருக்கும். இப்போ 8 கொடுத்துருக்கான். 4 प्रश्नों के उत्तर एक वाक्य में लिखिएன்னு கொடுத்துருக்கான். பேஷோவர் லெசன்லேருந்து இது கேட்டிருக்கான். மகான் பனானே வாலோ கோ கியா ககாத்தே ஹே. வீடு கட்டுறவங்களே என்னென்ன, மக்கான் பனேனே வாலோக்கோ ராஜ் ககாத்தே ஹை. ராஜுங்கிறது ஆன்சர் கொஸ்டின்லேயே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். மக்கான் பனேனே வாலேக்கோ இதெல்லாமே நமக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக படிக்கலாம். मकान बनाने वाले को क्या कहते हैं? मकान बनाने वालों को राज कहता है. कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होते हैं? கன்னியாகுமரியில் எத்தனை கடல் கூடுதுன்னு அர்த்தம். சங்கம்னா 3 கடல் கூடும் இடம். சரியா? கன்னியாகுமாரி மே 3 समुद्रों के संगम होता है. கன்னியாகுமரி ககாம் ஹை. கன்னியாகுமரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரி பாரத் கே தஷ்ணிம் சோர் பர் ஹே. பாருங்கள், கன்னியாகுமரி எழுத தெரியலனாலும் இதுலேயே இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி பாரத் கே தஷனி ஷோர் பர் ஹே. அதுக்கப்புறம் 4th ஒன் பார்த்திங்கன்னா சாத்தர் கித்னே வஜே கர் ஜாத்தே ஹே. ஸ்டூடெண்ட் எத்தனை மணிக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்கன்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு போவாங்க. சாத்தர் ஷாம் கோ 6 பஜே 6 மணிக்கு கர் ஜாத்தே ஹை. ஸ்கூல் முடிஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி சூல்ஹா கியா புனாத்தே ஹே. சூல்ஹா கப்படா புனாத்தே ஹே. இந்த நூல் நெய்வாங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நூல்த்து அதுலேருந்து துணி செய்வாங்கங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். படாயி ஹமாரே லியே கியா பனாத்தே. அதாவது உட் ஒர்க் செய்கிறவங்க நமக்கு என்ன இது உட் ஒர்க் செஞ்சுக்கணும். படாயி ஹமாரே லியே உபயோகி சீச்சே பனாத்தே ஹே. நமக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மக்கான் பனானே வாலேக்கு கியா ககாத்தே. कन्याकुमारी में कितने समुद्रम संगम होते हैं? कन्याकुमारी का काम है. चातर कितने बजे घर जाते हैं? चूल्हा क्या बनाते हैं? पढ़ाई हमारे लिए क्या बनाते हैं? இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 8 கொஸ்டினுமே நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதில் எனி 4 வரும். ஆனால் நீங்கள் இதுலேயே சாய்ஸ் கொடுக்காம ஃபுல் கொஸ்டின் ஆன்சரையும் படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்சே மகத்வபூரன் விட்டமின் கவுன்சாத்தா. ரொம்ப முக்கியமான விட்டமின் எதுன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் பி முக்கியமான விட்டமின். ஸ்கூல் கா மக்கான் கைசே. ஸ்கூல் கா மக்கான் பகுத் அச்சா ஹே. ஸ்கூல் பில்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு. ரொம்பவும் முக்கியத்துவமானது எதுன்னு கேட்டிங்கன்னா விட்டமினில் பி. இந்த மாதிரி இந்த 8 கொஸ்டினை நல்லா நீங்கள் தரவாக படித்து எழுதுனீங்கனாலே இதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 13ல் பார்த்திங்கன்னா இதுவும் லெசனோட கொஸ்டின் ஆன்சர் தான். இது பார்த்திங்கன்னா ஏதாவது 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஏதாவது 2 எழுதினீங்கனாலே உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். இது ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த நயே பஜார் மேம் ககாம் கவுன் சி துக்கான புது கடை வீதியில் என்னென்ன கடையெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய கொஸ்டின் தான். நயே பஜார் மே கிரானே கே துக்கானம் சாவல் கி துக்கானம் சாமான் கி கதர் மேம் சப்ஜி கி துக்கானே ஹே பீச்சே கி காதர் மே. காதர்னா ரோ. என்னென்ன ரோவில் இருக்குது? அரிசி மண்டி ஒரு ரோ கடையாக இருக்குது. அப்புறம் சாமான் பொருட்கள், மளிகை பொருட்கள், அதை கதார்னா ரோ ஒன்று. அப்புறம் சப்ஜின்னா வெஜிடபிள்க்கு ஒன்று. பீச்சேக்கே கதார் ரோக்கே சாபுன்னா சோப்பு. கப்படேக்கே துக்கானம் அப்புறம் துணிக்கடையும் இருக்குங்கிறது தான் இதோட ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? நயே பஜார் மேம் கிரானே கி துக்கானம் சாவல் கி துக்கானே ஹே சாமான் கி கதர் மேம் सब्जी की दुकानें हैं. पीछे की कादर में
கதார் மீம் சாபுன் கே கப்படே கே துக்கானம் ஹே. துக்கானம் பி ஆல்சோ அதுவும் இருக்குது. नेक्स्ट महात्मा गांधी जी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक है रहे हैं. महात्मा गांधी जी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20ல் இருந்து இது வரைக்கும் தக் டகரே இருந்தாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து காந்திஜி கே மாம் பாப் கே புத்ரோம் கே நாம் லிக்கியே. அதாவது காந்திஜியோட அம்மா அப்பா பேரும் அவங்களோட மகன் பேரும் சொல்லலாம். மோகன்தாஸ் காந்திஜி கே பிதா கா நாம் கரம்சந்த் காந்தி और माता का नाम पुतलीबाई. मोहनदास गांधी जी के 4 पुत्रे वे हरिलाल गांधी, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और தேவதாஸ் காந்தி. காந்திஜியோட அப்பா அம்மா பேரும் அவங்க 4 பசங்களோட பேரும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக. அப்புறம் ஹாத்தி கே பாரே மேம் 3 வாக்கிய லிக்கே. யானையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 வரிகளில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாத்தி ஜான்வர் மேம் படா, இருக்கிறதுலையே பெரிய மிருகம் வந்து எதுனா யானை. உஸ்கோ ஏக் லம்பி சூண்ட் ஹோத்திகை, ஒரு பெரிய தும்பிக்கை, லம்பின லாங், சுண்ட்னா ட்ரங்க் தும்பிக்கை. இஸ் வக் பாரி சே பாரி சி சூட்டாதே ஹே, அந்த உணவுகள் நிறையா சாப்பிடும் அப்படின்னு. சரிங்களா, இது 3மே இம்பார்ட்டண்ட். இதில் இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு மனசில் நிற்கும். கொஞ்சம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதலாம். அதே மாதிரி 5th ஒன் பார்த்திங்கன்னா குத்தே கே பாரே மேம், நாயை பற்றி ஒரு 3 வரிகள். குத்தே வப்தார் ஜான்வர் ஹை, வ கர் கி ரக்வாலா கர்த்தா ஹை. குத்தே சோர் பர் தேக்கர் பௌக்தா ஹை, திருடனை பார்த்தா சத்தம் போடும். வீட்டுக்கு ஒரு நல்ல காவலனாக இருக்கும். ரக்வாலி கர்த்தகை, வீட்டை பாதுகாக்கும், நம்பிக்கையுள்ள மிருகம். கப்டேக்கே துக்கான மேம் கியா கியா சீச்சே மில்தே, துணிக்கடையில் என்னென்ன பொருள்லாம் நமக்கு கிடைக்கும். கப்டேக்கே துக்கான மேம் கை தரக், அதாவது கை தரக்குன்னா வெரைட்டி ஆஃப், நல்ல பலவிதமான. சல்வார், சல்வார் காமீஸ், பத்லூன் கே கப்படே, கை பிரகார் சாடியோ மில்தி ஹை, பேண்ட் துணி, அப்புறம் சல்வார் கமிஷ், இந்த என்ன துணியுமே நமக்கு வந்து கப்படே துணிக்கடையில் கிடைக்குங்கிறது தான். இதில் நீங்கள் யானை பற்றி எழுதலாம். அப்புறம் அதில் காந்திஜி, இந்த மாதிரி சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு 2 கொஸ்டின் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து 8 மார்க் கிடைக்கும் இதில். அதனால் இதில் வந்து இது எல்லாமே படிங்க. இந்த 6ம் படிச்சிங்கன்னா தான் ஏதாவது 2 எழுத முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.